ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? டியூட்டி முடிஞ்சிச்சுங்க. இப்போ தான் வந்தேன். மணி வந்து 7:30 ஆகுது. ரூமுக்கு போனோடனே சரியான பசிங்க. போய் சாப்பாடு தட்டியை திறந்து பார்த்தா வெறும் சாப்பாடு சாம்பார் மட்டும்தான் இருக்குது. அதனால் உடனே கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி ஆம்லேட் போடலாம் பார்த்தேன். என்னடா ஆம்லேட்லலாம் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. ஆம்லேட்லேயே வந்து ஸ்பெஷல் ஆம்லேட்டு. இந்த ஆம்லேட்டை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள் வந்து, சரிங்களா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி இந்த ஆம்லேட் போடலான்னு பார்க்கலாம். எண்ணெயை சூடு பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், பாதி தக்காளி, சரிங்களா? 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கிச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்ல ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்கலாம், சரிங்களா? வதக்கும் போதே லைட்டாக இஞ்சி பூடு இருந்தால் போட்டுங்க, கொஞ்சம், சரிங்களா? ரொம்ப போடாதீங்க, நெஞ்செரிச்சல் வந்துடும். லைட்டாக போட்டுங்க, சின்ன ஸ்பூனில் பாதி போட்டால் போதும். வதக்கி எடுத்தாச்சு, போதுமானது, ரொம்ப கரிச்சிடாதீங்க, சரிங்களா? வதக்கி எடுத்த வெங்காயம் இந்த முட்டையோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறோம், கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் வத்தத்தூள், அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க, சரிங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி 2வது கலத்தில் போட்டுக்கலாம். நல்லா பருத்தி விட்டுக்குங்க, சரிங்களா? நல்லா பருத்தி விட்டாச்சு. பார்த்தா வந்து 2 ஆம்லேட் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். நான் ஒரு ஆம்லேட் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 முட்டை ஆட் பண்ண மாதிரி இருக்கும், இல்லை ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஆம்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஆம்லேட் தான் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்துட்டு காலேஜ் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஆம்லேட் தான் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கும். இந்த மாதிரி ஆம்லேட் நீங்கள் செஞ்சுருக்கலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிது. ஓகே, பாய். நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.